Hello student, 10th standard, exercise 3.1 question number 2 subdivision number 3, nature of the solution. Nature of the solution first format, system is consistent unique solution. Unique solution x க்கு ஒரு வேல்யூ ஒரே ஒரு வேல்யூ இருக்கணும். அது என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 10, 100 என்ன வேணாலும் நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி y க்கு ஒரு வேல்யூ, z க்கு ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் system is consistent infinity many solution. Infinity many solution அந்த சொல்யூஷனுக்கு எண்ணிக்கையற்ற தீர்வுகள் எண்ணற்ற தீர்வுகள் வந்து இருக்கு. ஒரு பிரச்சனைக்கு ஆயிரக்கணக்கான தீர்வுகள் நமக்கு வந்து கிடைக்கும். அதுதான் வந்து இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். அப்போ எப்போ அந்த கண்டிஷன் இருக்கும் 0 = 0 இருந்தா. நெக்ஸ்ட் சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்டா இருக்கும்போது சொல்யூஷன் நோ. அதாவது அந்த சிஸ்டம் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நம்மளால சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட் இதுல ரிலேஷனா கொடுத்துட்டாங்க. ரிலேஷனா கொடுத்தத இந்த ரெண்டு ரிலேஷனையும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அடுத்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் செகண்டையும் தேர்டையும் எடுத்து ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிடலாம். y plus z dividing by 4 equal z plus x dividing by 3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிறது 3 of y plus z. நெக்ஸ்ட் 4 of z plus x. மல்டிப்ளை பண்ணுங்க. 3y plus 3z equal 4z plus 4x. இந்த வேரியபிள்ஸ் ஃபுல்லாக இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. 3y plus 3z minus 4z minus 4x equal 0. ஆர்டர் வைஸ் அழிக்கலாம். minus 4x plus 3y. இங்கே இது ரெண்டுமே z தான். ஆனால் இங்கே minus 4 இருக்குது, இங்கே plus 3 இருக்குது. பிக்கஸ்ட் வேல்யூடைய சிம்பிள் மைனஸ். அப்போ minus 4 இருந்து 3 போச்சுன்னா 1. அப்போ z equal 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி எடுத்துக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் செகண்ட் இது வந்து z plus x dividing by 3 equal x plus y dividing by 2. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 of z plus x equal 3 of x plus y. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 2z plus 2x equal 3x plus 3y. இது அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. 2z plus 2x minus 3x minus 3y equal 0. இப்போ ஆர்டர் வைஸ் ரைட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே x. பிக்கஸ்ட் வேல்யூடைய சிம்பிள் மைனஸ். 3ல இருந்து 2 போச்சுன்னா 1 தான் கிடைக்கும். 1 கொடுத்தானோ கொடுக்காட்டானோ அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் minus 3y plus 2z equal 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் அவங்க ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்க. x plus y plus z equal 27. ஈக்குவேஷன் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டாலே வேரியபிள்ஸ்க்கான ஆன்சர்ஸ்க்கு நம்ம ஃபைண்ட் பண்ணி ஈஸியாக கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம இப்போ கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 implies minus 4x plus 3y plus 3y. நெக்ஸ்ட் minus z equal 0. செகண்ட் ஈக்குவேஷன்ல இங்கே minus x இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. செகண்ட் ஈக்குவேஷனை 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. செகண்ட் ஈக்குவேஷனை 4 ஆல மல்டிப்ளை பண்ணா minus 4x minus 4x. next minus 12y next plus 8z equal 0. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ரெண்டுமே சேம் சிம்பிள். அப்போ -8 மாறிடும். இப்போ டைரக்டா நம்மளால சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. சிம்பிளா மாத்திருங்க. பிளஸ்ஸா மாத்திருங்க. மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாத்திருங்க. பிளஸ்ஸா இருந்தா மைனஸா மாத்திருங்க. 4x minus 4x கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் பிளஸ், இது பிளஸ், அப்ப 15y. நெக்ஸ்ட் இங்க மைனஸ், இங்கே மைனஸ், அப்ப மைனஸ், இங்க ஒண்ணுமே இல்லாட்டி 1 இருக்கிறது, இங்க 8 இருக்கு. அப்ப 9z equal 0. 9z equal 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 4 சொல்லி எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 4. அடுத்தது ஃபைண்ட் பண்ணக்கூடியது நம்ம வந்து எதை எலிமினேட் பண்ணிருக்கோம்? x-ஐ எலிமினேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இனி வரக்கூடிய ஈக்குவேஷனையும் x எலிமினேட் பண்றப்ப தான் நம்ம ஃபார்மேட் எடுக்கணும். y z இருக்கிறப்ப நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். அப்ப செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன்
செகண்ட் ஈக்குவேஷனை பாருங்க மைனஸ் எக்ஸ் இருக்கு இங்க பிளஸ் எக்ஸ் இது ரெண்டையும் எலிமினேட் பண்ணிட்டோம்னா ஒய் இஜெட் ஒய் இஜெட் தான் நமக்கு தேவை இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3y பிளஸ் 2z ஈக்குவல் 0. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் x பிளஸ் y பிளஸ் z ஈக்குவல் 27. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா 0 மாறிடும். நெக்ஸ்ட் இங்க ஒண்ணுமே இல்லாட்டி 1 கட்டணும். பிக்கஸ்ட் வேல்யூடைய சிம்பிள் மைனஸ் 3ல இருந்து 1 போச்சுன்னா 2 கிடைக்கும் 2y. நெக்ஸ்ட் இங்க 1 இருக்கு இங்கே 1 இருக்கு அப்ப பிளஸ் 3z ஈக்குவல் 27. இது ஈக்குவேஷன் நம்பர் 5 சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஃபோர்த் ஈக்குவேஷனை இங்க 9 இருக்குது இங்க ஃபிஃப்த் ஈக்குவேஷன்ல 3 இருக்குது அப்ப இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணி ஈஸியா கொண்டு வரலாம். ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணிக்கங்க. ஃபோர்த் ஈக்குவேஷன் 15y minus 9z equal 0. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷனை 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஈக்குவேஷன் நம்பர் 5 3ஆல மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 6y நெக்ஸ்ட் பிளஸ் 9z ஈக்குவல் 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 27 3ஆல மல்டிப்ளை 21க்கு 1 கிடைக்கும் ரிமைண்டர் 2. நெக்ஸ்ட் இங்க 3 2s 6 நெக்ஸ்ட் 81 நமக்கு வந்து கிடைக்கும். இதை சப்ராக்ஷன் பண்ணிடுங்க. சப்ராக்ஷன் பண்ணும்போது இங்க டைரக்டா நமக்கு 0வா மாறிடும். நெக்ஸ்ட் 15ல இருந்து 6 போச்சுன்னா 9y கிடைக்குது. நெக்ஸ்ட் ஈக்குவல் 81 19 is 9 9 9s 81. அப்போ y ஈக்குவல் 9ங்கிற வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த yங்கிற வேல்யூவை சப்ஸ்டிட் y equal 9. y equal 9 எதுல அப்ளை பண்ணலாம்? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல செகண்ட் ஈக்குவேஷன்ல தேர்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ண கூடாது. 4 and 5ல வந்து நம்ம அப்ளை பண்ணா நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் இன் ஃபோர்த் ஈக்குவேஷன் implies ஃபோர்த் ஈக்குவேஷன் 15 ஆஃப் y க்கு பதிலா 9 கொடுத்திருக்கோம் 9. நெக்ஸ்ட் மைனஸ் 9z ஈக்குவல் 0. இதை இதோட மல்டிப்ளை பண்ணுங்க. 45 க்கு 5 ரிமைண்டர் 4 நெக்ஸ்ட் 13 கிடைக்குது மைனஸ் 9z ஈக்குவல் 0. இப்ப 135 ஈக்குவல் 9z அந்த சைடு கொண்டு போயிடும். இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 135 9ஆல டிவைட் பண்ணுங்க. 135 நம்ம 9ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன வருது பாருங்க. 19 is 9 போயிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்காவது 4 இருக்கு. நெக்ஸ்ட் 5 9 5s 40 இப்போ 0வா மாறி அப்பனா 19 is 9 நெக்ஸ்ட் 15 9s 40 130 அப்போ z ஈக்குவல் 15 சொல்லி நம்ம ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த y உடைய வேல்யூவும் z உடைய வேல்யூவும் ஈக்குவேஷன் நம்பர் 1 2 3ல அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தேர்ட் ஈக்குவேஷனை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சப்ஸ்டிட் y equal 9 z equal 15 in ஈக்குவேஷன் நம்பர் 3. ஈக்குவேஷன் நம்பர் 3ல நம்ம அப்ளை பண்ணோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 3 implies x க்கான வேல்யூ நமக்கு தெரியாது பிளஸ் y க்கான வேல்யூ 9 பிளஸ் z க்கான வேல்யூ 15 ஈக்குவல் 27. x இதோட ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் 14க்கு 4 ரிமைண்டர் 1 நெக்ஸ்ட் 2 கிடைக்கும் 24 ஈக்குவல் 27. x ஈக்குவல் 24 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டா மைனஸ் 24 மாறிடும். 27 பிக்கஸ்ட் வேல்யூடைய சிம்பல் பிளஸ் அப்போ 3 சொல்லி கிடைக்கும். x உடைய வேல்யூ 3 சொல்லி கிடைக்கும். அப்போ ஆன்சரை நம்ம எடுத்துக்கலாம். சொல்யூஷன் நம்ம கேட்டிருந்தாங்க. அந்த ஆன்சர் x ஈக்குவல் 3 y ஈக்குவல் 9 z ஈக்குவல் 15 சொல்லி நம்ம ரைட் பண்ணிடுறோம். இதோட நம்மளுடைய ஆன்சர் முடியல. அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன். நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வந்து அந்த கண்டிஷன்ஸ்கள் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டண்டா இருக்கணும். சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன். பாருங்க எக்ஸுக்கு ஒரு வேல்யூ வந்துருச்சு, ஒய்க்கு ஒரு வேல்யூ வந்துருச்சு, இஜெட்டுக்கு ஒரு வேல்யூ வந்துருச்சு. அப்படின்னா இது சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன். ரைட் பண்ணிக்கோங்க. சிஸ்டம்
is consistent. Consistent unique solution. மறக்காம இதை எழுதணும், இல்லாட்டி நமக்கு ஒரு மார்க் குறைச்சிடுவாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.